வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது ஆவணி மாதத்தின் 30வது நாள். ஜோதிட ரீதியாகவும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படியும் விண்வெளியில் மிக விசித்திரமான மற்றும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் அமையவிருக்கின்றன. ஏனென்றால் அன்றைய தினம் நன்மைகளை அள்ளித்தரும் குரு பகவான் கடக ராசியில் தன் உச்சநிலையை அடைகிறார். அதே சமயம் அழகிற்கும் ஆடம்பரத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் கன்னி ராசியில் நீச நிலையை அடைகிறார். அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் கேதுவின் நிழல் கிரக தாக்கங்களும் சனியின் மிக முக்கிய கோச்சார நகர்வுகளும் அன்றைய தினத்தில் மிக தீவிரமாக இருக்கப் போகிறது. இப்படிப்பட்ட அதீத உச்சங்களும் நீசங்களும் வக்ர கதிகளும் நிறைந்த ஒரு வரலாற்று நாளில் ஜோதிட மண்டலத்தின் முதல் 6 ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் மற்றும் கன்னி ஆகிய ராசிக்காரர்களின் வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது? இதில் எந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பலத்தால் திடீர் பணமழை மற்றும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது? எந்த ராசிக்காரர்கள் அஷ்டம சனி மற்றும் விரயச்சனியின் தாக்கத்தால் தங்களின் பண விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் மிக உச்சக்கட்ட கவனத்துடன் இருக்க வேண்டும்? தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்புமுனைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன? இந்த 6 ராசிகளின் சாதக, பாதக பலன்கள் மற்றும் துல்லியமான திருக்கணித ஜோதிட அலசலை இந்த ஒரே வீடியோவில் நாம் முழுமையாக, மிக விளக்கமாக பார்க்கப் போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ராசி பலன்கள் உங்களை உடனே வந்தடையும். 15 ஆகஸ்ட் 2026 ஆவணி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. அன்றைய திருக்கணித பஞ்சாங்க கிரக நிலைகளின்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த வீடியோவில் துல்லியமாக பார்ப்போம். மேஷ ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளின் நிலை: 4ஆம் வீடான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான். 5ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் மற்றும் கேது. 6ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரன். 10ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவான். 12ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான் மற்றும் 3ஆம் வீடான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆவது வீடான தைரியஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சலும் எடுத்த காரியங்களில் தடையில்லா வெற்றியும் கிடைக்கும். மேலும் குரு பகவான் 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில் இருந்த மந்தநிலை மாறி புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரும். 11ஆம் இடத்து ராகுவின் பலத்தால் எதிர்பாராத திடீர் பணவரவும் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் ஆரம்ப காலம் தொடங்குகிறது. இதனால் தேவையற்ற அலைச்சல்களும் வீண் விரயங்களும் ஏற்படலாம். 5ஆம் வீட்டில் கேதுவுடன் சந்திரன் இணைவதால் பிள்ளைகளின் உடல் நலம் மற்றும் பூர்வீக சொத்து விஷயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நீசம் பெறுவதால் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுருக்கமாகச் சொன்னால், தொழில் வளர்ச்சியும் பணவரவும் சிறப்பாக இருந்தாலும் விரயச்சனியின் தாக்கம் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து பட்ஜெட் போட்டு நடப்பது உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. ரிஷப ராசியை தொடர்ந்து அடுத்ததாக நாம பார்க்க போறது மிதுன ராசி. 15 ஆகஸ்ட் 2026 அன்று அமையவிருக்கும் திருக்கணித கிரக நிலைகளின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்ப்போம். மிதுன ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளின் நிலை: 2ஆம் வீடான தனஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான். 3ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் மற்றும் கேது. 4ஆம் வீடான கன்னி ராசியில்
நீசம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் வீடான கும்ப ராசியில். பாக்கியஸ்தான ராகு 10ஆம் வீடான மீன ராசியில். கர்மஸ்தான சனி மற்றும் முதல் வீடான மிதுன ராசியில். ஜென்ம செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். 2ஆம் வீடான தன மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதனால உங்களுடைய பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். உங்க பேச்சிற்கு சமூகத்தில் தனி மதிப்பு உண்டாகும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கி புதிய பொறுப்புகள் தேடி வரும். 9ஆம் இடத்து ராகுவால் தந்தை வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமும் திடீர் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத முன்கோபமும் பதற்றமும் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது காரிய வெற்றியை தரும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகலாம். தாயாரின் உடல் நலத்தில் லேசான சுணக்கம் வந்து நீங்கும். 3ஆம் வீட்டில் சந்திரனோடு கேது இணைந்திருப்பதால் இளைய சகோதரர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுருக்கமாகச் சொன்னால், குருவின் உச்ச பலத்தால் பணவரவும் குடும்ப மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும். ஆனால் ஜென்ம செவ்வாயின் தாக்கத்தால் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியை தரும். அடுத்ததா நாம பார்க்க போறது கடக ராசி. அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. மிதுன ராசியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம பார்க்க போறது கடக ராசி. 15 ஆகஸ்ட் 2026 அன்று அமையவிருக்கும் திருக்கணித கிரக நிலைகளின்படி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களும் எச்சரிக்கைகளும் இருக்குன்னு பார்ப்போம். கடக ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளின் நிலை. முதல் வீடான ஜென்ம ராசியான கடகத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான். 2ஆம் வீடான தனஸ்தான சிம்ம ராசியில் சந்திரன் மற்றும் கேது. 3ஆம் வீடான கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரன். 8ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவான். 9ஆம் வீடான மீன ராசியில் பாக்கியஸ்தான சனி மற்றும் 12ஆம் வீடான மிதுன ராசியில் விரயஸ்தான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு காலம். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் 5, 7 மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் மற்றும் பாக்கிய வளர்ச்சிகள் உண்டாகும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சந்திரனோடு கேது இணைந்திருப்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். பேச்சில் கனிவு அவசியம். வீண் வாக்குவாதங்கள் குடும்ப அமைதியை கெடுக்கலாம். 8ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் மறைந்திருப்பதால் எதிர்பாராத வீண் விரயங்களும் தூக்கமின்மையும் வரலாம். வாகனங்களை இயக்கும்போது அசாத்திய கவனம் தேவை. சுருக்கமாகச் சொன்னால், ஜென்ம குருவின் உச்ச பலத்தால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். ஆனால் தனஸ்தான கேது மற்றும் விரய செவ்வாயின் தாக்கத்தால் பேச்சிலும் பண பரிமாற்றத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். அடுத்ததா நாம பார்க்க போறது சிம்ம ராசி. அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. கடக ராசியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம பார்க்க போறது சிம்ம ராசி. 15 ஆகஸ்ட் 2026 அன்று அமையவிருக்கும் திருக்கணித கிரக நிலைகளின்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று பார்ப்போம். சிம்ம ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளின் நிலை. 12ஆம் வீடான விரயஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான். முதல் வீடான ஜென்ம ராசியான சிம்மத்தில் சந்திரன் மற்றும் கேது. 2ஆம் வீடான தனஸ்தான கன்னி ராசியில்
நீசம் பெற்ற சுக்கிரன் 7ஆம் வீடான கும்ப ராசியில், கடத்திரஸ்தான ராகு 8ஆம் வீடான மீன ராசியில், அஷ்டம சனி பகவான் மற்றும் 11ஆம் வீடான மிதுன ராசியில், லாபஸ்தான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் ரியல் எஸ்டேட், பூமி சேர்க்கை மற்றும் சகோதர வழியில் எதிர்பாராத பெரிய லாபங்கள் கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மேலும் 12ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் 4, 6 மற்றும் 8ஆம் வீடுகளை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்து தீராத கடன்கள் மற்றும் நோய்களின் வீரியம் குறையும். ஆன்மீக பயணங்கள் மூலம் மன அமைதி கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பாதக பலன்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி காலம் நடக்கிறது. இதனால் காரிய தடைகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சந்திரனோடு கேது இணைந்திருப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் தெளிவற்ற சிந்தனைகளும் தோன்றும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் ஆடம்பரச் செலவுகளால் கையில் இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புண்டு. சுருக்கமாகச் சொன்னால், லாப செவ்வாயின் பலத்தால் பணவரவு நன்றாக இருந்தாலும் அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் ஜென்ம கேதுவின் குழப்பங்கள் இருப்பதால் எந்தவொரு புதிய காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பை தரும். அடுத்ததா நாம பார்க்க போறது கன்னி ராசி. அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. சிம்ம ராசியைத் தொடர்ந்து நாம் பார்த்த இந்த தொடரின் இறுதி ராசியான கன்னி ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். 15 ஆகஸ்ட் 2026 அன்று அமையவிருக்கும் திருக்கணித கிரக நிலைகளின்படி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களும் சவால்களும் காத்திருக்கின்றன என்று விரிவாக பார்ப்போம். கன்னி ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளின் நிலை. 11ஆம் வீடான லாபஸ்தான கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான். 12ஆம் வீடான விரயஸ்தான சிம்ம ராசியில் சந்திரன் மற்றும் கேது. முதல் வீடான ஜென்ம ராசியான கன்னியில் நீசம் பெற்ற சுக்கிரன். 6ஆம் வீடான கும்ப ராசியில் சதுருஸ்தான ராகு. 7ஆம் வீடான மீன ராசியில் கண்டக சனி பகவான் மற்றும் 10ஆம் வீடான மிதுன ராசியில் கர்மஸ்தான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதனுடன் இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியைத் தரும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் பெரிய உதவிகள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் அதிகார பதவிகளும் உங்களை தேடி வரும். 6ஆம் இடத்து ராகுவால் உங்களின் பழைய கடன்கள் அடைபடும். அடுத்ததாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பாதக பலன்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கண்டகச் சனி காலம் நடக்கிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சுக்கிரன் நீசம் பெறுவதால் சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். 12ஆம் வீட்டில் சந்திரனோடு கேது இணைந்திருப்பதால் தேவையற்ற பயணங்களால் அலைச்சலும் தூக்கமின்மையும் மருத்துவச் செலவுகளும் வந்து நீங்க வாய்ப்புண்டு. சுருக்கமாகச் சொன்னால், 11ல குருவின் உச்ச பலத்தால் பணவரவும் 10ல செவ்வாயால் தொழில் வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும். ஆனால் கண்டகச் சனியின் தாக்கம் இருப்பதால் குடும்ப உறவுகளிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்துச் செல்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையைத் தரும். மேஷம் முதல் கன்னி வரையிலான முதல் 6 ராசிகளின் துல்லியமான பலன்களை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்த 6 ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நேயர்களே, 2026 ஆகஸ்ட் 15 அன்றைய திருக்கணித கிரக நிலைகளின் அடிப்படையில் மேஷம் முதல் கன்னி வரையிலான முதல் 6 ராசிகளுக்கான துல்லியமான பலன்களை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்தோம்.
குருவின் உச்ச பலத்தால் யோகங்களை அனுபவிக்கப் போகும் ராசிகளாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனி மற்றும் விரயச்சனியின் தாக்கத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளாக இருந்தாலும் சரி, முறையான திட்டமிடலும் இறை வழிபாடும் உங்களை எப்போதுமே பாதுகாக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த பலன்கள் யாவும் பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய துல்லியமான தனிப்பட்ட ஜாதக பலன்கள் மற்றும் நடப்பு தசா புத்திகளைப் பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் செய்திடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.